நீங்க ஃபைல் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, அந்த ஃபைலை வெளியே எடுத்துருங்க, ஃபைலை வெளியே எடுத்து தான் நீங்க நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு பொறுப்புள்ள அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? நாங்க இன்னைக்கு வெளியிடுறோம், இதை இப்ப வெளியிட்டுறோம், ஃபைல் இருக்கு, நாங்க அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். சொல்லிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு பயம் கிடையாது சார். எடுக்க வேண்டியதானே, இருந்தா தானே எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு பயம் இருக்குன்னு நாங்க சொன்னோமா? நீங்க பயப்படாதீங்கன்னு நாங்க சொன்னோமா? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே வியக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம சினிமால தான் பார்த்தோம். ரியாலிட்டியில நமக்கு காட்டுறதுக்காகவே டிவிக்கில் இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏக்கள் ஆகி சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பேச்சும் செயல்பாடும். யாரு வேண்டான்னு சொல்றாரு, ஆனா 3 வீடு வச்சுட்டு அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அது எப்படி அரசு பங்களா யூஸ் பண்றாரு? அதே மாதிரிதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசு காரை பயன்படுத்துறாங்க, இதுல என்ன தப்புன்னு கேள்வி கேட்கிறாங்க. 3 வீடு வச்சிருக்கிறாரு உதயநிதி. யாரு கேள்வி கேட்டாங்க? ஆதவர்ஜுனா கேட்கிறாரு. அதாவதுங்க, கான்ஸ்டிடியூஷனல் படி அப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர் ஒரு கேபினெட் அந்தஸ்துல இருக்கிறாரு. அரசினுடைய குற்றக்குறைகளை கோடிட்டு காட்ட வேண்டிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஜனநாயகவாதிகள் எதிர்க்கட்சி தலைவரின் வழியாக இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு, அவரிடத்தில் கோரிக்கை வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் ஒரு பொதுவான இடமாக இருக்கக்கூடாது, அரசினுடைய இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் அது. நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி லக்ஸுரி லைஃப் வாழ்றதுக்காக நாமக்கல் கவிஞர் மாளிகையை 5.5 கோடி ரூபாய்க்கு புதுப்பிக்கிறாங்களே, அந்த மாதிரியான வேலைகளை நாங்க செய்யல. நேற்று முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்குது, அங்க போய் மேகதாதுல நாங்க அணை கட்டுவோன்னு கர்நாடகா முதலமைச்சர் பேசுறாரு. இந்த கோட் சூட் போட்டுட்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் இப்படி கோட்டை போட்டாரு, இப்படின்னாரு, கார்ல இருந்து இப்படி இறங்கி போனாங்க. இதெல்லாம் இல்லைங்க தக் லைஃப் மொமெண்ட். தக் லைஃப்னா என்ன தெரியுமா? கர்நாடகா முதலமைச்சரை வைத்துக் கொண்டு மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழ்நாடு எதிர்க்கும், அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லணும். இதுதான் தக் லைஃப். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் இன்றைக்கு காலையில் ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் பேசியிருந்தார், என்னுடைய டேபிளில் ஒரு 3 ஃபைல் இருக்குது, அதை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டும் துணியில் பேசியிருந்தார். அதற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அதாவது அந்த ஃபைலை எப்போ எடுப்பீங்க, ஏன் நல்ல நேரம் எதுவும் பார்க்குறீங்களா, இல்லை ஜோசியக்காரன் சொன்னால் தான் எடுப்பீங்களா, நீங்கள் எடுத்து நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கார் வழங்குறது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை, திமுக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குறதா கொடுங்க, ஏற்கனவே கஜானா காலி, நீங்கள் இப்போ எப்படி கார்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் முதற்கட்டமாக இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நான் சட்டமன்ற நிகழ்வை இன்னைக்கு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தென்னாலி படத்தில் ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக் அப்படின்னா, மனிதர்கள் என்றால் பயம், பேய் என்றால் பயம், மாடு என்றால் பயம், மிருகம் என்றால் பயம்னு இப்படி பயம் பயம் பயம்னு தென்னாலி சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்காங்கல்ல தாவேகா கும்பல், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க அவங்களுக்கு எதை பார்த்தாலும் இப்போ பயம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்தா பயம், வெளியில் மக்களை பார்த்தா பயம், வெளியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை பார்த்தா பயம். இப்போ எதை பார்த்தாலும் பயத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கே அவங்க என்ன பேசுகிறோன்னு புரியாமல் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறதா நான் பார்க்குறேன். இதை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே வியக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்தோம். ரியாலிட்டியில் நமக்கு காட்டுறதுக்காகவே டிவிக்கில் இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏக்கள் ஆகி சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பேச்சும் செயல்பாடும். 3 ஷார்ப்பான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ஃபைல் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, அந்த ஃபைலை வெளியே எடுத்துருங்க, ஃபைலை வெளியே எடுத்து தான் நீங்க நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு பொறுப்புள்ள அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? நாங்க இன்னைக்கு வெளியிடுறோம், இதை இப்ப வெளியிட்டுறோம், ஃபைல் இருக்கு, நாங்க அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறாரு. சொல்லிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு பயம் கிடையாது சார். எடுக்க வேண்டியதானே, இருந்தா தானே எடுப்பாங்க. இருந்தா எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பயம் இருக்குன்னு நாங்க சொன்னோமா? நீங்க பயப்படாதீங்கன்னு நாங்க சொன்னோமா? உங்களுக்கு தான் எதை பார்த்தாலும் பயமா இருக்கேன்னு மக்களுக்கே தெரியுதே. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க உங்ககிட்ட கோப்புகள் இருக்கு அப்படின்ற இடத்துல ஒரு முதலமைச்சர் கிட்ட ஒரு கோப்பு இருக்குன்னா அதை முதலமைச்சர் எடுத்து வெளியிட்ட வேண்டியதானே? அதுல ஏன் இவ்வளவு காலதாமதம்?
மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டியது. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா வந்துருச்சு, ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு இருக்குங்கிற டேட்டா உங்ககிட்ட இருக்குன்னா அதை எடுத்து வெளியிடுங்க, உங்களை ஓட்டு போட்ட மக்களுக்கு அதை காட்டுங்க. அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? மக்கள் கிட்ட இருந்து எதையோ மறைச்சு வச்சிருக்கீங்க, மக்கள் கிட்ட இருந்து எதையோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் நேத்தினுடைய உரையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்க முதல்வர் என்ன சொன்னாருன்னா, நாங்க நடவடிக்கை எடுப்போம் தான் சொன்னாரு. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணி போயிட்டாரு, அவையில இல்ல அப்படிங்கிற. நீங்க நடவடிக்கை நல்லா எடுங்க, தாராளமா எடுங்க. நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல உண்மை இருந்துச்சுன்னா நாங்க அதை தலைவணங்கி ஏற்கிறோம். ஆனா நீங்க அந்த ஃபைலை கொஞ்சம் வெளியிடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்கன்னோ, நீங்க சொல்ற செய்தியில இருந்து மாறுபட்டோ நாங்க பேசல. நீங்க சொல்ல தேவையில்லைங்கிறாங்க. நீங்க அதாவது எங்களுக்கு பயம் கிடையாது, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டே கேள்வி, எங்க கிட்ட ஃபைல் இருக்குன்னு சொன்னது யாரு? விஜய் தான் சொல்றாரு. அந்த ஃபைலை வெளியிடுங்கன்னு கேட்கல, என்ன தப்பு? நாங்க உங்ககிட்ட ஃபைல் இருக்கான்னு கேட்டோமா? நாங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டோமா? உங்ககிட்ட ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இருக்கிற ஃபைலை வெளியிடுங்கன்னு கேட்டா நாங்க அதுக்கு தேவையில்லாத பதில். நீங்க சட்டமன்றத்தை பாருங்க, ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சிகள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலே அவங்க கிட்ட இருந்து வராது. எதிர்கட்சி தலைவர் சொல்றாருல, ஜோசியக்காரன் சொன்னாதான் ஃபைல் எடுப்பீங்களா அப்படின்னா, நீ ஜோசியக்காரன் சொல்லி தான் மஞ்சள் துட்ட தோல்ல போட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏங்க அவங்களுடைய பேச்சை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? எந்த கேள்விக்குமே தொடர்பில்லாத ஒரு பேச்சை தான் பேசுவாங்க. நீங்க சட்டமன்றத்தை எடுத்து பாருங்க. நீங்க உங்க கேமராமேன் இருக்காரு, அவர் உங்ககிட்ட வேலைக்கு எப்படி சேர்ந்தாரு அப்படிங்கிற கதையை இந்த டிபேட்ல நீங்க பேசுவீங்களா? என்கிட்ட இந்த பையன் வேலை கேட்டு வரும்போது முடி அதிகமாக வச்சிருந்தான், அதிகமாக முடி வச்சதுனால அவனை கட் பண்ணிட்டு வா, அப்போதான் உன்னை நான் கேமராமேனாக சேர்த்திக்குவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் உங்களை எப்படி பார்ப்பேன், நான் உங்களை எப்படி மதிப்பேன்? ஆனால் நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு விவாதத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை பார்த்தா நான் சிரிப்பேன். என்னடா இவருக்கு இது கூட தெரியல, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், சட்டமன்றத்தை பற்றி பேசுவோன்னு அவரோட கேமராமேன் எப்படி அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாருங்கிற கதையை 10 நிமிஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரே நான் நினைப்பேன்ல. அதை இது எவ்வளோ காமெடியா இருக்கோ, இதை விட கூடுதலான டிஸ்கஷன் ப்ராப்பராக பண்ண வேண்டிய சட்டமன்றத்தில் எழுந்து நின்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன பேசுறாருன்னா, ஒருத்தருக்கும் நாங்கள் எப்படிலாம் சீட்டு கொடுத்தோம். இந்த ஜேசிடி பிரபாகர் அண்ணா வந்தாரு, அவரு இந்த தொகுதியில் நிக்கிறேன்னு கேட்டாரு, அண்ணா நீங்க இங்க நிக்க கூடாது, எங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, நான் உங்களுக்கு வேற தொகுதி தரேன்னு சொன்னேன். ஒரு டைரக்டர் வந்தாரு, அவருக்கு நாங்க சீட்டு தரல. ஆதவ அர்ஜுனாவை நாங்க இட்டுன்னு வந்துட்டோம், அவர் இட்டுன்னு பார்த்தாரு, அவரை நீங்க விட்டுட்டீங்க, நாங்க இட்டுன்னு வந்துட்டோன்றாரு. இப்போ ஆதவ அர்ஜுனாவை இட்டுன்னு வந்ததும், மரியா வில்சனுடைய ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷை கேட்டதையும், அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் அவர்களை எப்படி நீங்க சபாநாயகர் ஆக்குனீங்க, தேர்தலில் சீட்டு கொடுத்தீங்கிறதுக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நான் மரியா வில்சன் வந்தாரு, முடி வெட்டிட்டு வந்தாதான் உனக்கு சீட்டு கொடுப்போன்னு சொல்றதும், என் கேமராமேன் முடி வெட்டிட்டு வந்தாதான் நான் வேலைக்கு சேர்த்திக்குவேன்னு நீங்க சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே லெவல் ஆஃப் அர்த்தம் தான் தமிழ்நாட்டினுடைய களத்துல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேச்சு, இது எப்படிப்பட்ட ஒரு அவை, இங்க எப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு? எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாரு, காவேரியில இன்னைக்கு மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு, அதை பத்தி பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா கூட்ட மாட்டாங்க. மின்சார கட்டணத்துடைய விலை இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கு, பல இடங்கள்ல மின் தடை ஏற்பட்டிருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மின் தடையை குறித்து பேசுங்க, மின்சார தட்டுப்பாடை குறித்து பேசுங்கன்னா பேச மறுக்கிறாங்க. அதை குறித்தான கேள்விக்கான ப்ராப்பரான ஆன்சர் எங்கன்னு கேட்டா அதுக்கான கேள்விக்கான பதில் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தால பல இளைஞர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க. போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களை அடையாளம் காட்டியதற்காக, போதைப் பொருளை யாரெல்லாம் வியாபாரம் செய்யறாங்களோ அவர்களை பற்றி துப்பு கொடுத்ததற்காக கோவையில் அமுதன் என்கிற ஒரு மாணவன் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறான். இதெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுங்கன்னு சொன்னா, எங்களோட எம்எல்ஏவை முடிவெட்ட சொன்னேன், இந்த எம்எல்ஏ கிட்ட 25,000 ரூபாய் இருந்துச்சு, அவரை நான் கூட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டேன்னு பேசுற இந்த இவர்களுடைய கேள்விக்கு நாட்டு மக்கள் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுடைய அன்றாட தேவை பிரச்சனை குறித்து பேசுவதற்கு இவர்கள்ட்ட எந்த கேள்விக்குமான பதில் இல்ல. தாவேகா கிட்ட பதில் இல்லைங்க. 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நீங்க தருவேன்னு சொன்னீங்கல்ல, 2,500 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? 2,500 ரூபாய் கேட்கும் போது நாங்க அப்படியே பெரிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க? பெரிய சேமிப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க போல, அப்படியே இந்தியாவில முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்துருவாங்க போலலாம் பார்த்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா,
சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களை வைத்திருக்கக்கூடிய தாவேகா உறுப்பினர்களையே வைத்து எங்களுக்கு இனோவா கார் வேணும்னு பேச வச்சு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுந்து நின்று நான் உங்களுக்கெல்லாம் இனோவா கார் கொடுப்பேன், இதை கார் கொடுப்பேன்னு அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஓட்டு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற எங்களை போன்ற சாமானிய நடுத்தர வர்க்கத்தில் வாழக்கூடிய எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை மாதிரி இல்லைங்க, எங்கள்கிட்ட கார் இல்ல, உங்களை மாதிரி எங்கள்கிட்ட வந்து 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு அப்டேட்ல நாங்க காட்டல. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் காட்டினாருங்கிறத மறைமுகமா சொல்றாங்க. எங்க கிட்ட உண்மையிலே கார் இல்ல, உங்களை மாதிரி 10,000 தான் இருக்குன்னு சொல்லி நாங்க பொய்யாலாம் காட்டலன்னு சொல்றாங்க. யார்கிட்ட இப்ப கார் இல்ல? தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அஃபிடவிட்டை எடுத்து பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து ஆட்டோல தான் வந்து இறங்கினேன், ஊர்ல இருந்து இதுல ட்ரெயின்ல தான் வந்தேன், காதல் தோல்வி ஆயிருச்சு அப்படின்னு பேசினார். என்னடா என்னென்னவோ பேசுறாரு. சட்டமன்றத்துல இப்படியா இருந்தது? நாவலரும் அண்ணாவும் கலைஞரும் பேசின சட்டமன்றத்துல இவர் என்ன காதல் தோல்வியை பத்தி பேசிட்டு இருக்காரு? சரி, ஏதோ அவருடைய பர்சனல் ஃபேக்டை ஷேர் பண்ணிக்கிறாருன்னு போய் பார்த்தா சட்டமன்றத்திலே விலை உயர்ந்த கார்களை பட்டியல் போட்டு சொல்ற அளவுக்கு கார் வச்சிருக்கிறாரு. எஃப்டில மட்டும் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா போட்டு வச்சிருப்பாரு போல இருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு தாவேகா எங்க கிட்ட கார் இல்லைங்கிற கதையை சொன்னா மரியா வில்சன் கிட்ட கார் இல்லைன்ற டேட்டாவை கொடுத்துருக்காங்க அவரோட அஃபிடவிட்ல. மரியா வில்சன் வந்து இது பேசுவார் இல்லையா, ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்லைங்க, ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் பேசுவார்ல மரியா வில்சன், பார்த்துருக்கீங்களா இல்லையா? பான் கிறிஸ்டியன். அந்த பான் கிறிஸ்டியன் வந்து அவர் கார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமையில இன்னைக்கு நாங்க சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்கல்ல, நாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறோம், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொடுக்கக்கூடிய கார்களை வாங்க போவதில்லை. ஏன் வாங்க முடிச்சிடுறாங்க? ஏன் வாங்க போறதில்லை? நீங்க தான் சொன்னீங்க அரசு நிதி நெருக்கடியில் இருக்கு, அந்த நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாங்க வேணான்னு அறிவிச்சிருக்கிறோம். இப்போ ஜோசியக்காரன் சொன்னாதான் நீங்க வந்து உங்களுடைய கோப்புகளை துறப்பீங்களான்னு கேள்வி கேட்கும் போது கோபம் வருது உங்களுக்கு. நீங்க வந்து சினிமாவில் பேசுற பஞ்ச் டேலாக இங்க பேசாதீங்க, உண்மையை பேசுங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. அப்போ அதெல்லாம் பேசின எங்கள் எதிர்கட்சி தலைவர் தானே இன்னைக்கு எங்களுக்கு கார் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க முன்னுதாரணமா சொல்லுங்க. கார் வேண்டாம்னு சொல்றாரு, ஆனா 3 வீடு வச்சுட்டு அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அது எப்படி அரசு பங்களா யூஸ் பண்றாரு? அதே மாதிரிதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசு காரை பயன்படுத்துறாங்க, இதுல என்ன தப்புன்னு கேள்வி கேட்கிறாங்க. 3 வீடு வச்சிருக்கிறாரு உதயநிதி. யாரு கேள்வி கேட்டாங்க? ஆதவர்ஜுனா கேட்கிறாரு. அதாவதுங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டினா என்னன்னு தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய இவங்க கிட்ட என்ன பேச சொல்றீங்க? ஆதவர்ஜுனா எழுந்து என்ன அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அவர் வந்து ஒன்று திமுகவை வன்மத்தில் அவதூறில் ஏதாவது ஒன்று பேசுவார், இல்லைன்னா அவருக்கு வந்து அவரோட பேச்சிலேயே எனக்கு பாதிப்பெல்லாம் புரியறதே இல்லை. ஸ்பீடாக பேசணுங்கிறதுனால இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல டங் ஸ்லிப் ஆகிறது வந்து இயல்புங்க. ஒட்டுமொத்த பேச்சுமே டங் ஸ்லிப்பாகவே இருக்கு அவரோடது. ஏன் இவ்வளோ ஸ்லிப் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய பேச்சில் உண்மை இல்லை, அதனால அவருடைய வார்த்தைகளில் தெளிவில்லாமல் போயிடுது. இன்னைக்கு வந்து திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்க கேட்குறீங்க, ஏன் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அரசு இல்லம் ஒதுக்கப்படுதுன்னா அவர் கேபினட் அந்தஸ்துடையவர். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட். கான்ஸ்டிடியூஷனல் படி அப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர் வந்து ஒரு கேபினட் அந்தஸ்துல இருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்கு அதிகாரிகள் வருவார்கள், மக்கள் வருவார்கள். மக்கள் அந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்களை எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அரசினுடைய குற்றக்குறைகளை கோடிட்டு காட்ட வேண்டிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஜனநாயகவாதிகள் வந்து எதிர்கட்சி தலைவரின் வழியாக இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு அவரிடத்தில் கோரிக்கை வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் ஒரு பொதுவான இடமாக இருக்கக்கூடாது, அரசினுடைய இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் அது. நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி லக்ஸுரி லைஃப் வாழ்றதுக்காக நாமக்கல் கவிஞர் மாளிகையை 5.5 கோடி ரூபாய்க்கு புதுப்பிக்கிறாங்களே அந்த மாதிரியான வேலைகளை நாங்க செய்யல. நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி லக்ஸுரி லைஃப் வாழ்றதுக்கான விஷயங்களை நாங்க வந்து எல்லா மீட்டிங்கையும் பனையூர்ல தான் வச்சு நடத்துவோம்னு சொல்லல. நாங்க மக்களின் பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து இதுல இருக்கோம். எங்க இருக்கோம்? அரசு தரக்கூடிய இல்லங்கள்ல இருக்கோம். நாங்க இன்னைக்கு டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறோம். திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு நிதி நெருக்கடி இருக்கு, இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் இந்த அரசால் கொடுக்க முடியவில்லை என்பதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நீங்கள் தருவதாக, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தருவதாக அறிவித்திருக்கிற காரை வேண்டான்னு நாங்க அறிவிச்சிட்டோம். அப்போ நாங்க தானே மக்களுக்கானவர்கள், மக்களின் பக்கம் நிற்கிறோம். நீங்க ஏன் வந்து ஒருத்தரை பார்த்தா இந்த கோவையில இருந்து கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிற கனிமொழி,
அவங்களுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்லாம் வச்சிருக்காங்க. அரசாங்க காருங்க. இப்ப சொந்த காரை பயன்படுத்துறத விட அரசாங்க கார்ல போனா கொஞ்சம் மரியாதையா இருக்கும், அரசு வேலைகளை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன வாங்குவது வாங்காதது உங்களுடைய சட்டமன்றத்துல நீங்க என்னன்னு வாங்குவதை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க என்னன்னு சொல்லி கார் கேட்டிருக்கணும், என்னன்னு சொல்லி அப்ப மக்கள்கிட்ட போய் சொன்னீங்களா? அரசாங்க காரை கொடுங்க, நாங்க போய் மக்கள் பணியாற்ற போறோம்னு கார் கேட்டீங்களா? இல்ல எங்க கிட்ட எல்லாம் காரே இல்ல, கார் கொடுங்கன்னு கார் கேட்டீங்களா? காரே இல்ல, நான் இதுல வந்த ஆட்டோ பிடிச்சி வந்தேங்க. ஆட்டோ பிடிச்சி வரக்கூடாதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்? ஏன் ஆட்டோ பிடிச்சி வரக்கூடாதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ட்ரெயின்ல வரக்கூடாதா? நான் ட்ரெயின்ல வந்தேன், ஆட்டோல வந்தேன், என்கிட்ட காரே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களோட அஃபிடவிட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா நீங்க வந்து பல கார்களை வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறீங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் எதுல போனீங்க? எல்லாரும் மக்களை சந்திக்க தானே போனீங்க. மக்களை சந்திக்க நீங்க எந்த வாகனங்கள்ல போனீங்க? எல்லாரையும் சந்திச்சீங்களே. நிறைய கேள்வி இருக்குல்லங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, மக்களுடைய பணத்தை எடுத்து ஒரு லக்ஸூரியான லைஃபை வாழணும்னு நீங்க முடிவு பண்ணி கார் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. இல்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு சண்டை இழுக்கிற மாதிரியே அந்த தோணிலேயே பேசுறாரு. காலையில வந்துலேருந்து அப்படிதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அமைச்சரை வந்து சங்கி அமைச்சர்னு சொல்றது, அப்புறம் உறுப்பினர்கள், திமுகவோட உறுப்பினர்கள் வந்து ஒருமையில பேசுறது, அடிக்க பாயிறது, இது போன்ற அநாகரிகமான செயலில் திமுக உறுப்பினர்கள் ஈடுபடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, நாகரிக பாடமே இவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா சபாநாயகரே யாரு? அவங்களுடைய சபாநாயகர் செய்யறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், மக்களுக்கு தான் நானும் எடுத்து சொல்றேன். சபாநாயகரே அவை குறிப்பில் அதிகமான வார்த்தைகளை யாருடைய வார்த்தையை நீக்கி இருக்கிறாங்க? ஆளுகிற தாவேக அரசனுடைய வார்த்தையத்தான் அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் வரலாறுங்கிறார் உதயநிதி அவர்கள். அது ஒரு வரலாறு, சட்டமன்றத்திலே புதிய வரலாறு இந்த தாவேக அரசும் சபாநாயகர் மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களும் படைச்சிருக்கிறாங்க. ஏன் இது நீக்கப்படுதுன்னா, அது வந்து அவை நாகரிகத்துக்கு உட்பட்டு இல்லை, அநாகரிகமா இருக்கு, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸா இருக்கு, இந்த அவைக்கு தேவையில்லாத நாகரிகமாக இல்லாத வார்த்தைகளா இருக்குன்னு சொல்றாங்க. மாறாக நாங்க பேசக்கூடிய இதுல எப்படி இருக்கு? கருத்துக்களும் டேட்டாக்களும் இருக்கு. நாங்க பேசுறதுல நாங்க சட்டமன்றத்தில் நின்று பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு எழுந்து சட்டமன்றத்தில் பேசுகிற போது மிக தெளிவா சொல்றாரு, கடந்த 5 ஆண்டுகளில் மின்துறை எப்படி இருந்தது, நாங்க என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தோம். முதல் கூட்டத்தொடர்லயே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னார், நீங்க ஆட்சி அமைஞ்சு மின்துறையில இன்னைக்கு மின் தட்டுப்பாடு இருக்கு, அதை சரி பண்ணணும்னா முதல்ல நீங்க அலுவல் ஆய்வு கூட்டம் நடத்தணும், அபிஷியல்ஸை வச்சு மின்சாரத்துறையினுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்கான அபிஷியல்ஸுக்கான மீட்டிங்கை நீங்க நடத்துங்கன்னு தாவேக அரசுக்கு சட்டமன்றத்தில் வைத்து பதிவு செய்தது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி. அப்ப நீங்க இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் எந்திரிச்சு நாகரிகமே இல்லாம நிர்மல்குமார் பேசுறாருன்னா அதுக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் அவரு மிக தெளிவா பதில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அது அவை குறிப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இவர் ஒரு வார்த்தையை சொல்ற போது நாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பதிலடி கொடுக்குறாங்களா? 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தீங்க, அதுக்கு அவர் திரும்ப பதில் சொல்லி இருக்கிறாருல. யார் யார் எவ்வளவு நேரம் எங்கெங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க பாக்குறதா உங்க வேலையான்னு கேள்வி கேட்கிறாருல. நீங்க பேசினா எங்களுக்கு பேச தெரியுங்க, நாங்க பேசுறதுக்கும் சண்டை போறதுக்கும் வரல. நாங்க மிக தெளிவா சொல்றோம், மேகதாதுல அணை கட்டுற விவகாரத்துல உங்களுடைய கருத்து என்ன கேட்டா, நேத்து முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்குது, அங்க போய் மேகதாதுல நாங்க அணை கட்டுவோம்னு கர்நாடகா முதலமைச்சர் பேசுறாரு. இந்த கோட் சூட் போட்டுட்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் இப்படி கோட்டை போட்டாரு, இப்படின்னாரு, கார்ல இருந்து இப்படி இறங்கி போனாங்க. இதெல்லாம் இல்லைங்க தக் லைஃப் மொமெண்ட். தக் லைஃப்னா என்ன தெரியுமா? கர்நாடகா முதலமைச்சரை வைத்து கொண்டு மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழ்நாடு எதிர்க்கும், அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லணும். இதுதான் தக் லைஃப். நீங்க கார்ல இருந்து இப்படி இறங்குறது, போய் அந்த பிரிட்ஜ் மேல ஏறி நின்று அப்படியே சென்னையவே இப்படி சிவாஜி படத்துல வர மாதிரி பாக்குறது, இது இல்ல அரசியல், இது இல்ல மக்களுக்கான அரசாங்கம். தமிழக உரிமைகள் இது இல்ல. என்ன பேசியிருக்காரு? தமிழ்நாட்டு உரிமையை குறித்து பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் இருப்பதா இவங்களுடைய பிரச்சனையே. இன்னைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவையும் பார்த்தா அஞ்சு நடுங்கிடுறாங்களே. அமித்ஷா உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறதுனாலே தமிழ்நாட்டு உரிமையை அடகு வைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசாங்கம் செஞ்சிருச்சு. சட்டமன்றத்தில் என்னங்க தீர்மானம் போட்டீங்க? இவர் வந்து சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், இதே எண்ணிக்கையே நாங்கள் ஃப்ரீஸ் பண்றோம்னு சொன்ன நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் போய் ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசுறாரு. சட்டமன்றத்தில் இந்த எண்ணிக்கையை நாங்கள் அப்படியே இதுக்கு மேலே கூட்டக்கூடாது, தொகுதி மறுவரையை நாங்கள் எதிர்க்கிறோம்னு தீர்மானம் போட்டுட்டு அங்கே போய் ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசின இடத்துலையே இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை அடகு வச்சுட்டாருன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.
அமித்ஷாவை பார்த்தால் பயம், மோடியை பார்த்தால் பயங்கிற மாதிரி அங்க போய் நின்றுக்கிட்டு மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் முன் வச்சுட்டாரு. இதுல அவர் யாருக்கு ஆப்படிச்சிருக்காரு அப்படின்னா, நோ டீலிமிட்டேஷன் இவ்வளவு நாள் ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் ஆவார்னு அவங்கெல்லாம் கனவுல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவருக்கு ஆப்படிக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷாவினுடைய குரலாக நேற்று விஜய் ஒலித்திருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது அமித்ஷாவினுடைய குரல். அமித்ஷாவினுடைய குரலை விஜய் நேற்று முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரா இருக்கிறார் அப்படின்னா, யாருமே அவர் 6 மணிக்கு மேல சந்திக்க முடியாது. 6 மணிக்கு மேல நீங்க சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரை சந்திக்க முடியறது இல்லைங்கிறது பல பேர் நம்மளால சொல்றதை பார்க்க முடியுது. ஆனால் அமித்ஷா வந்த போது மட்டும் 6 மணிக்கு மேல போய் இவரால சந்திச்சு அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர முடியுதுன்னு சொன்னா, விருந்துல கலந்துருக்கிறாரு, எதுல வேணா கலந்துக்கிட்டுங்க. ஆனா 6 மணிக்கு மேல தானே போனாரு. 6 மணிக்கு மேல அமித்ஷாவோடு மட்டும் தான் இவர் பேசுவார் என்பது தெளிவாக தெரியுது. அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? முதலமைச்சர்களுடைய மாநாட்டுக்கு முந்தைய நாள் அமித்ஷாவை 6 மணிக்கு சந்திக்கிறாரு, அடுத்த நாள் அவர் பேசுகிற போது ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசுறாருன்னா அவர் 2 செய்திகளை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஒன்று, அவங்க கூட்டணியாக இருக்கிற காங்கிரசினுடைய நோ டீலிமிட்டேஷனை அவங்க ஏற்கல. 2வது, சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறாருங்கிற செய்தி நமக்கு இதுல தெரியுது. அப்போ தாவேகாவினுடைய நிலைப்பாடு நேற்றொன்றும் இன்றொன்றுமாக மாறி மாறித்தான் இருக்கிறது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.